இருக்கிறோம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. அப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த விசுவாசத்தில் மட்டும் குறைஞ்சு போயிடாதீங்க. நான் உங்கள் பாடுகள் நீங்குகிறன்னு சொல்கிறத விட உங்கள் விசுவாசம் பெருகணும்னு ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு விசுவாசம் வளரணும்னு ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளோ மேன்மை இருக்கு. நீங்கள் பெறப்போற மகிமை நீங்கள் பெற்ற பாடுகளுக்கு ஒப்பானது அல்ல. நீங்கள் பெற்ற பாடுகளை விட நீங்க பெற போற மகிமை ரொம்ப பெருசு. அதை தராசுல வச்சு பார்க்க முடியாது. 60 வருஷத்துக்கு 600 வருஷம் தந்தா பரவாயில்ல. 6000 கோடியா, ஓமேகாவா, லைஃப் எண்டா, நோ எண்டு. சிலர் நித்திய ஜீவனுக்கும் பலர் நித்திய நிந்தைக்கும் உயிரோடு எழும்ப போகிறாங்க. ஆனால் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனுக்கு நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். இந்த நிந்தை அப்படியே நித்திய ஜீவனாய் மாறுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, எபிரேயர்களே, சந்தோஷமாக உங்கள் சொத்துக்களை கொள்ளையிட கொடுத்தீங்களே, அன்னைக்கு நீங்கள் அவ்வளவு விசுவாசமாக இருந்தீங்களே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை, உங்கள் தைரியத்தை, ஏன்னா விசுவாசம்னா தைரியம் தானே, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தில் குறைந்து போகாதிருங்கள். தோல்விகள் உங்கள் விசுவாசத்தை குறைக்காதிருப்பதாக, வியாதிகள் உங்கள் விசுவாசத்தை குறைக்காமல் இருப்பதாக, எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் விசுவாசத்தை குறைக்காதிருப்பதாக, அவமானங்கள் உங்கள் விசுவாசத்தை குறைக்காதிருப்பதாக, வியாதிகள் உங்கள் விசுவாசத்தை குறைக்காதிருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க மேல விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என் வாயாலே எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேனே, என் வாயாலே என் இந்த மாற்றுவீர்னு சொல்ல மாட்டேங்கிறேனே, ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருப்பீர் என்று நான் சொல்ல மாட்டேங்கிறேனே, எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தாரும். கடைசி வசனம் சொல்லுது, நாமோ கெட்டு போகிறவர்கள், கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? இயேசு நம்மளை கெட்டு போக வைக்கல. ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு 2 நாள் கழித்து தோண்டுங்க. மூக்குக்கு ஒரு மாஸ்க்கு, கைக்கு ஒரு மாஸ்க்கு. நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. ஒரு சர்வாதிகாரி இருந்தான்ல, கடாபியா, அவன் பேர், ஆப்பிரிக்காவில். அவன் மனுஷங்களை சாப்பிடுவானா. அவன் ஃப்ரிட்ஜில் 10 மனுஷங்களை எப்பயுமே வச்சுருப்பானா. மனுஷ கறியை திண்டு திண்டு தான் அவன் வாழ்ந்தானா. நான் நினச்சி பார்த்தப்ப இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் அந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. மனுஷ கறியை வெட்டி 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 திம்பானா. அவனுக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு ஃப்ரிட்ஜில் பதப்படுத்திடுவானா. எப்படிப்பட்ட ஆட்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. என்ன கேட்குறேன், நான் அதை குறித்து பேசலை. மனிதர்களை கெட்டு போக வைக்கிறவர்களுக்கு இன்னைக்கு நாசகாரர்கள் பெருகிவிட்டார்கள், மனிதர்களை அழிக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் என் இயேசு எனக்காக வந்தார். அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் மரணத்துக்கு பின்னாக கெட்டு போனவன் அல்ல. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போனவன் அல்ல. நாம் கெட்டு போவர்கள் அல்ல. நம்மில் இருக்கிற பல இடங்கள் காலியாக இருக்கிறவர்களை நாம் விட்டு இருக்கிறோமே, அவர்கள் கெட்டு போனவர்கள் அல்ல, அவர்கள் ஆத்துமா ஈடேற்றம் அடைந்தவர்கள். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நிந்தையை சுமக்கணும், 2வது நிந்தையை சந்தோஷமாக இன்னும், 3வது என்ன ஆனாலும் ரூத்தை போல விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தும். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாவிட்டாலும் விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தும். என் வீடுகள் விசுவாசத்துக்கு ஏற்றவைகளா இல்லாவிட்டாலும் என்னை விசுவாசத்தில் நிரப்பும். நான் காண்கிற உலகத்தை தேடவில்லை, காண்கிற நகையை தேடவில்லை, காண்கிற பணத்தை தேடவில்லை, காண்கிற சொத்தை தேடவில்லை, காணாத ஒருவரை அவரை தேடுகிறேன். காண்கிறதை தேடினால் நாங்கள் சோர்ந்து போகலாம், காணாத தேவனை சோர்ந்து போனால் தேடினால் நாங்கள் எப்படி சோர்ந்து போக முடியும்? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. ஒரு சொந்த பிள்ளை வேதனைப்பட்டு அவனை தண்ணீரிலும் தீயிலும் பிசாசு தள்ளி கொண்டிருந்த போது அவங்க அப்பா இயேசுவுக்கு முன்னாடி முழங்கால் போட்டான். அதான் விசுவாசம். சர்ச்சில் தாமதம் இல்லாமல் வர்றதும், கண்ணீரோடு ஜெபிப்பதும், கைகளை உயர்த்தி ஆராதிப்பதும், முழங்கால் போட்டு ஜெபிப்பதும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுவது விசுவாசம். சுத்தி நின்ற 12 சீஷர்கள் முழங்கால் படிக்கவில்லை. அந்த தகப்பன முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும். சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். என் பிள்ளையை திருப்பி அனுப்பி விட்டார்கள். ஆஸ்பத்திரியில் அனுப்புவது போல
ஏனையா என்று கேட்டபோது, அவர்களுக்கு விசுவாச குறைவு என்று சொன்னபோது அவன் முழங்கால் படியிட்ட, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. என் கண்ணீரை என் கணவன் துடைக்க மாட்டான், என் கண்ணீரை யாரும் துடைக்க மாட்டார்கள். என் கண்ணீரை துடைக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஒருவரால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விட பெருசா இது இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையின் இருள் நீங்க வேண்டுமானால் தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவன் தேவனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு தேவனாக செயல்பட வேண்டும். தேவன் உனக்கு முன்னாக போக வேண்டும். டெய்லி காலையில் கேட்கலாம். உண்மையிலே பாருங்களேன், நம்ம எதை பார்த்தாலும் சரிதான், அவிசுவாசத்தை மட்டும்தான் பார்க்குறோம். யோசுவாவும் காலேப்பும் எங்கள் முற்பிதாக்களாய் மாறுவார்களாக, அவர்கள் வாயில் சொல்லப்பட்டவைகளை எங்கள் வாய்கள் சொல்லுவதாக. நாங்கள் செய்வதை நாங்கள் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் பேச வேண்டியது எங்கள் தேவன் செய்வதை நாங்கள் பேச வேண்டும். எங்கள் தேவன் சுகமாக்குவதை நாங்கள் பேச வேண்டும். எங்கள் தேவன் செயல்படுவதை நாங்கள் பேச வேண்டும். எந்த மனைவி எந்த புருஷன் எதிராக இருக்கிறானோ அவனை மாற்றுகிற ஒரு தேவன் நமக்குள் இருக்கிறார். அவனையும் சரி பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறது என்ன, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து வேகமாக முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 44 கோராகின் புத்திரர் என்னை மிகவும் கவர்ந்தவர்களும் நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிறவர்களும் அவர்கள். வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர்கள். 44:16 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, அதுல பாத்தீங்களா, 15 இருந்தே பாருங்க. நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தம், சத்ருவின் நிமித்தமும், பழிவாங்குகிறவன் நிமித்தமும் என் லட்சை நித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தோம். பிரதர், சாட்சி சொல்றோம், எங்களுக்கு அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, அது கிடைச்சிச்சு. திஸ் இஸ் த பெஸ்ட் டெஸ்டிமோனி. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. இவைகள் எல்லாம் எங்களிடத்தில் வந்தோம். இந்த ஆண்டு நாங்கள் உம்மை விட்டு விலகவும் இல்லை, உமக்கு துரோகம் பண்ணவும் இல்லை, உடன்படிக்கையை மீறவும் இல்லை. இப்படி ஒரு சாட்சி இருக்கா? நாங்கள் ஆண்டவரை மறுதளிக்கவும் இல்லை. இதெல்லாம் எங்கள் மேலே வந்தோம். நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவும் இல்லை. ஆண்டவரே, 19ஆம் வசனம், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. சபைக்கெல்லாம் வந்தோம், இருதயம் தான் பின்வாங்கிருச்சு. எங்கள் பாதையை விட்டு நாங்கள் விலகவும் இல்லை. இவங்கள தான் ஆண்டவர் கூப்பிட போகிறார். ஆண்டவர் கூப்பிடும்போது 3 விஷயம் சொல்லுவார். எனக்காக இந்த பூமியில் வேலை செய்கிற இடத்துல, உன் வீட்டில் நிந்தைய சுமந்திய மகனே, நீ நிந்தை சகிச்சுட்டு சர்ச்சில் வந்து அழுதுட்டு உட்காரல. நிறைய பேர் ஆண்டவர் பார்க்கும்போது பேர் என்ன வைப்பார் இவங்களுக்கு? அழுவுனி அம்மா, அழுவுனி அக்கா. நான் நம்புகிறேன், அவர் துடைக்கிறார். அவர் முற்றிலுமாய் என் கண்ணீரை அகற்றுகிறார். மரணத்தை அவர் ஜெயமாய் விளங்குகிறார். நான் ஒன்றை நம்புகிறேன், அவர் இருக்கிறதினால் நான் கண்ணீர் வடிப்பது இல்லை. உலகத்தில் உலக மனிதனுக்கு முன்பாக, சொந்தக்காரனுக்கு முன்பாக, தேவனை அறியாதவனுக்கு முன்பாக சிரித்த முகத்தோடு பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறேன். அதனால தான் உலகத்துக்கு முன்னாக தேவையும் சொல்ல மாட்டேன், கண்ணீரும் வடிக்க மாட்டேன். என் கண்ணீர் அவர் சமூகத்தில். கண்ணீருக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு பலன் உண்டு, கண்ணீருக்கு அறுவடை உண்டு. கண்ணீர் மட்டும் வடித்து கொண்டு இருக்கக்கூடாது, செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். 4வது, அவர் கண்ணீரை துடைப்பார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இயேசு என் கண்ணீரை துடைப்பார். அந்த ஏசாயா 25:8 பிரசங்கத்தின் ஆதார வசனத்துக்கு நேராக நான் வருகிறேன். அந்த வசனத்தை கவனித்து கொஞ்சம் பார்த்து நான் அப்படியே முடிக்க விரும்புகிறேன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அவருடைய மரணத்தை மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற நம்முடைய மரணத்தை. ஆதாரம் என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம இங்கே ஒரு பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒரு பூத உடல் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவன் பிழைத்து கொண்டிருப்பான். அவர் ஆபிரகாமினுடைய மடியில், ஏன் தெரியுமா பரதேசிக்கு ஆபிரகாமினுடைய மடின்னு பேர் வச்சாராம்? யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கான். என்ன பழக்கம் தெரியுமா? பீரோக்குள்ளே விலையேற பெற்றதை வைக்காம மடியில் தான் வச்சுருப்பாங்க. நிறைய அம்மாமாரோட மடியில் பாருங்கள் தங்கம்லாம் இருக்கும், வீட்டில் வைக்க மாட்டாங்க, வீட்டுக்காரன் தூக்கிட்டு போயிடுவான், அடகு வச்சு குடிச்சிருவான். அதனால் எப்பயுமே மடியிலே கட்டிக்கிட்டே தெரியும். அதே மாதிரி யூதர்கள் மடியிலேயே சில முக்கியமான விஷயங்களை கட்டிக்கிட்டே தெரிவாங்களாம். அதனால தான் ஆண்டவர் அதுக்கு பேர் ஆபிரகாமின் மடி. ஆபிரகாமுக்கு எத்தனை மகிமை பாருங்கள். நம்ம போகிறது அந்த மகிமையான அந்த இடத்துக்கு போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆண்டவருக்கு மிக முக்கியமான இடம்.
ஆண்டவர் பரதேசிலே பரிசுத்தவான்களை இளைப்பார பண்ணுகிறாரு. அந்த இடம் மரணம் நமக்கு முடிவல்ல, மரணம் நமக்கு தொடக்கம். நம்புறவங்க மட்டும் கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நமக்கு அதுதான் தொடக்கம். அதனால நான் சொல்லுவேன், ஒருத்தர் மரிச்சிட்டார், கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாரா, அவரை கர்த்தர் நிறுத்துவார். அதனால் உங்கள் முகத்தில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைத்து இந்த ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் முடிவில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இயேசுவின் நிமித்தம் எந்த ஊர் ஒன்றை பகைச்சிச்சோ, எந்த கிராமம் ஒன்றை பகைச்சிச்சோ, எந்த ஜனம் ஒன்றை பகைச்சிச்சோ, அவனை விட நூறத்தனையாக ஒன்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுருவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு அவமானத்தை நிந்தையும் சுமந்து நிற்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ ஜனத்தை விட்டா 100 மடங்கு ஜனம், நீ நிலத்தை விட்டா 100 மடங்கு நிலம், நீ எதை விட்டியோ உனக்கு நூறத்தனையா இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு தருவேன். எவர்கள் உன்னை நிந்தையை சுமக்க வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும், நீ விசுவாசத்தில் இருதயத்தில் கூட குறையக்கூடாது, நிந்தையை சுமப்பதில் சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவரை துதிப்பதை நிறுத்திவிடக் கூடாது. சபையை துதிக்க ஆயத்தமாகி வா. நீ வரும்போது சுமந்துதான் வருகிறாய். நான் சொல்லுகிற தேவன் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கிறவர். நூறத்தனையா. தாமஸ் ராஜையா சொன்னாங்க, 100லாம் என்ன, நான் 1000 தாண்டிட்டேன். 1000 தாண்டிட்டேன். அவங்க 72 80 2 ரூபா ஒரு நாள் சம்பளமா. ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு கனெக்ட் பண்ணி பார்த்தாராம். வசனத்தை படிக்கிற தாசர்கள் இப்படி தான், பெருக்குனா அதெல்லாம் 1000 தாண்டி போகுதான். தேவன் பெரியவர். கையை நல்லா தட்டும்படி சொல்கிறேன், அவர் பெரியவர். நீ நிந்த இயேசுவுக்காக சுமந்தால் அவர் அப்படித்தான். அதனால தான் நான் கொஞ்சம் விலகி நிற்கிறேன். ஆண்டவரே, உமக்காக சுமப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக சுமப்பதை சந்தோஷமா எண்ணுவோம். ஆண்டவரே, கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டா சோர்வு, கொஞ்சம் முதுகு வலி வந்துட்டா சோர்வு இல்லை. எங்கள் இருதயத்தில் நாங்கள் விலகி போக மாட்டோம். ஏன்னா இந்த பூமியில் ஜாதி அடையாளத்தை ஒழிச்சிட்டாரு, தொழில் அடையாளத்தை ஒழிச்சிட்டாரு, இருந்த நிலைமையை ஒழிச்சிட்டாரு, இருந்த கிராமத்தை ஒழிச்சிட்டாரு, இருந்த சந்ததியை ஒழிச்சிட்டாரு. ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் மாற்றுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்திட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமும் இல்லை. ஒரே ஒரு அடையாளம், கிறிஸ்தவர்கள். ஒரே ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஒரே ஒரு அடையாளம், அவர்தான் அடையாளம். நிந்தையை சகிப்போம், நிந்தையை சுமப்போம், சந்தோஷமாய் சுமப்போம். 3வது விசுவாசிப்போம். அதான் எப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ்ஸு பிரியாணி சாப்பிட்ற இடத்துல இருக்கிறத விட அதிகமாக இருக்கணும். ஆமாம், நம்மளுடைய இந்த நரம்பெல்லாம் சிரிக்குமா சாப்பாடு முன்னாடி வச்சோன்னே. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அழுகுது, ஒரு மாதிரியா சுருங்குது, ஒரு மாதிரி சுருங்கி போன பூ போல. அதனால தான் சொல்கிறேன், இது நான் கற்றுக்கொண்ட பாடம். நான் சொல்லுகிற வேத வசனம் உண்மையானது. ஆண்டவர் நம்மை தலை குனிய விடுகிற தெய்வம் அல்ல, தலை நிமிர்த்துகிற தெய்வம், உயர்த்துகிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம், தனித்துவமாக்குகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்ம பக்கத்தில் இருக்கவனே பார்த்து ஆச்சரியப்படுவான், இவனை எப்படி இப்படி நிற்கிறான்னு. அவனுக்கு நம்ம நிந்த தெரியாது, அவனுக்கு நம்ம உபத்திரவம் தெரியாது, அவனுக்கு நம்ம பாடு தெரியாது. ஆனால் நம்மை நடத்தி வந்த வழிகளில் நம்மை உயர்த்துகிற ஒரு பாதை இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள், என்பதை மறந்து போகாதிருங்கள், உங்களுக்கு மறந்து போகாதிருங்கள். விசுவாசியே, நீ பதறாத. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எப்படி துடைப்பார் பாருங்க. வெளிப்படுத்தல் 7:17 சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே பரலோகத்தில் இருக்கும்போது, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம், தூதர்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 7:17வது வசனத்தில் அங்கே பாருங்கள், ஆண்டவர் அங்கே பக்கத்தில் வேற்றிருக்கிற 15வது வசனம், ஆனபடினால் இவர்கள் தேவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார். எனக்கு ஒரு தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஆண்டவர் ஏன் இரவும் பகலும் பைபிள் வாசிக்க சொல்றாரு? ஆண்டவர் ஏன் இரவும் பகலும் ஜெபம் பண்ண சொல்றாரு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாங்கள் இரவும் பகலும் டிவி பார்ப்போம், 3 மணி நேரம் படத்தை 6 மணி நேரம் விளம்பரத்தோட பார்ப்போம், முதுகு வலியோட பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு ஜெபம்னா கொஞ்சம் கசக்குது. நான் இப்போ பார்க்குறேன், ஜனவரி மாதம் 12ஆம் தேதியில் இருந்து 18ஆம் தேதி வரை ஒரு சர்ச்சில் பிரேயர். காலையில் ஒரு பாஸ்டர், மாலையில் ஒரு பாஸ்டர், காலையில் ஒரு பாஸ்டர், மாலையில் ஒரு பாஸ்டர். நம்ம காலையில் வந்தால் சாயங்காலம் வராது நம்ம ஆள். அதோட பாஸ்டர் பெட்டியை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்க போகிறோம்.
அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் அவர்களுக்குள்ளே இருப்பார். நம்ம ஆண்டவர் தனியாக சேர் போட்டு உட்கார மாட்டார், நமக்குள்ளே இருப்பார், நமக்குள்ளே இருப்பார். அவர் ஜமீன்தாரர் போகிற தனியாக 10 அடி தள்ளி இருக்க மாட்டார், அவர் நமக்குள்ளே இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. எத்தனை பேர் பசியில் கஷ்டப்படுறீங்க? நல்ல சாப்பாடு இல்லை பிரதர், இப்போல்லாம் நல்ல சாப்பாடு இல்லை, பசி, தாகம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் பரிசுத்த ஆவியானவர் தாகத்தை தீர்த்துட்டே இருப்பார், தாகம் வராது. வெயிலை பார்த்தாலே பயமாக இருக்குது. 26 என்ன வரும்போது இந்த பனியை பார்க்கும்போது எப்படி தாக்க போதோ. ஆனால் வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை, உங்கள் மேலே படாது. ஒரு அம்மா எப்படி ஒரு பிள்ளையை தாங்குவாளோ அதை விட அதிகமாக 17ஆம் வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர் இப்போ உங்களை மேய்ச்சா அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு ஓடுறிய மகளே, உன்னை மேய்க்க போகிறாரு. அவரே உன்னை மேய்க்க போகிறார், உன்னை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்களில் நடத்த போகிறார். ஆமாம், அவர் கை உன் கன்னத்தில் வரும், உன் கண்ணில் வர்ற கண்ணீரை, இதுதான் பரலோகத்திலே ஹைலைட். கூப்பிட்டு உன் கண்ணீரை தொடச்சி, எனக்காகத்தானே இத்தனை அவமானம் மகளே, எனக்காகத்தானே இத்தனை கஷ்டம், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வந்துட்டில்ல, எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெற்றுட்டில்ல, வான்னு கூப்பிட்டு உங்கள் பேரை சொல்லி உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த உலகம் உங்களை எப்படி அவமரியாதையாக பேசுதோ எனக்கு தெரியாது. வெளிப்படுத்தல் 21:3, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன், வானவாதி வானங்களுக்கு மேலே இருக்கு பரலோகம், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள மனுஷர்கள் இருக்கிறோம், இனி மனுஷர்களுக்குள்ள தேவன் இருப்பார். இதுதான் கடைசி திட்டம். ஆமா, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா. இதுக்குத்தான் ஆண்டவர் போராடிட்டு இருக்கார். நீ என் ஜனம், நீ என் பிள்ளை, நான் பாருங்க, அவருடைய ஜனங்களா தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அந்த சாவுக்கு முன்னாடி ஒரு அலறுதல் கேட்கும்ல, அங்கே செத்தா தானே இருக்கும், ஐயோ போயிட்டாங்களே, அது கேட்காது, அது கேட்காது. வருத்தமும் இல்லை. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அதனால தான் வயசாகும்போது கூட இந்த உள்ளத்தில் இங்கே ஓடி வர்றாங்கல்ல, நான் அவங்களாம் நினைப்பேன், அவங்க பாக்கியவான்கள், அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஏதோ சர்ச்சு நடத்தணும், காசு பார்த்தோன்னு இல்லை பிரியமானவர்களே, பரலோகத்தில் உங்களை பார்ப்போம். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் போது ஒரு ஓரத்தில் உட்காந்து, இந்த பிள்ளைங்க ஆண்டவரிடத்தில் வந்தாங்க, ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் அவங்கள சேர்த்திருக்காருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட. அதனால தான் எல்லாரும் 3 வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள், நிந்தையை சுமப்போம், நிந்தையை சகிப்போம், விசுவாசத்தில் நடப்போம். இது 3ஐயும் விட்டுறாதீங்க. என்ன ஆனாலும் நாம் இதில் கவனமாக இருந்து, நிந்தையை சுமப்பதுனா ஸ்தோத்திரம் பண்ணுவது, நிந்தையை சகிப்பதுனா சந்தோஷமாக இருப்பது, விசுவாசிப்பதுனா என்ன ஆனாலும் இருதயத்தில் கூட தோல்வி மாதிரி தெரியுது, ஆண்டவர் கைவிட்டாரோ நினைப்பதில்லை. இருதயத்தில் கூட பின்வாங்க மாட்டேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இருதயத்தில் கூட பின்வாங்க மாட்டேன். இருதயத்தில் எகிப்துக்கு போய் இறைச்சியை கழுவி திண்டோமே, பொங்கல் வச்சு திண்டோமே, பலகாரம் சுட்டு திண்டோமே, இருதயத்தில் கூட இல்லை, என் இயேசு எனக்கு போதுமானவர், என் இயேசு எனக்கு போதுமானவர். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று அந்த கொஞ்ச காலம் இயேசுவுக்காக அந்த பாட்டில் 3வது ஸ்டான்ஸ் பாட